الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் இந்த உலகத்துக்கு ரஹ்மத்தாக இறுதியாக அனுப்பப்பட்ட நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழக்கூடிய அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்தை படைத்து உலகத்துடைய வஸ்துக்களையும் படைப்புகளையும் அல்லாஹ் படைத்து, சூரியன் சந்திரனை அல்லாஹ் படைத்து, இரவு பகலை அல்லாஹ் படைத்து, ஒரு மனிதன் வாழ்வதற்காக வேண்டி ஒரு வாழ்வையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். படைப்பினங்களை படைத்தவனும் அல்லாஹ், காலம், நேரம், மாதங்கள், வருடங்கள், இரவு பகல் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். கண்ணுக்கு விளங்கக்கூடிய வஸ்துக்கள் மாத்திரம் அல்ல அல்லாஹ்வுடைய படைப்பு. நாம் உலகத்தில் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை, காலை அடைகிறோம், அதற்கு பின்னால் மாலை நேரம், இரவு நேரம் என்றெல்லாம் காலங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதிகாலையிலிருந்து மாலை, மாலையிலிருந்து அதிகாலை. கண்ணியமானவர்களே, இந்த காலம், நேரம், மணித்தியாலங்கள், வினாடிகள், வாரங்கள், நாட்கள், வருடங்கள் இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டவை. அதனால்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்கின்ற போது, மிக முக்கியமான ஒரு விடயம், உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் வெற்றி அடைய வேண்டுமாக இருந்தால், வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால், அவர்களுக்கு அந்த வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய 4 விடயங்களை அல்லாஹ் குர்ஆனில் பேசும்போது மிக முக்கியமான 4 விடயங்கள். அந்த 4 விடயங்களை யார் செய்யவில்லையோ, ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அவர்களால் உலகத்திலும் வெற்றி அடைய முடியாது, மறுமையிலும் அவர்களால் வெற்றி பெற முடியாது. அந்த முக்கியமான 4 விடயங்களை அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறான். அல்லாஹ் பொய் சொல்லக்கூடியவன் அல்ல, அல்லாஹ் வாக்குக்கு மாற்றம் செய்யக்கூடியவன் அல்ல. ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சில விடயங்களை பேசும்போது சத்தியம் செய்கிறான். நம்பிக்கை இல்லை என்றால் தான் சத்தியம்.
ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றால் தான் நாம் சத்தியம் செய்வோம். ஆனால் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாஹ்வுடைய பேச்சை மறுக்க மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய பேச்சில் சந்தேகம் கொள்ள மாட்டார்கள் என்று அறிந்தும் அல்லாஹ் சில விடயங்களை சத்தியமிட்டு அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். ஏன்? அந்த விடயம் உறுதியானது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது என்பதை காட்டுவதற்காக அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். கண்ணியமானவர்களே, 4 விடயங்கள் மனிதர்களிடத்தில் 4 விடயங்கள் உருவாக வேண்டும், இருக்க வேண்டும். அந்த 4 விடயங்கள் யாரிடத்தில் இல்லையோ அவர்கள் நஷ்டவாளிகள் என்பதை அல்லாஹ் சொல்லுகிற போது, அல்லாஹ் சத்தியம் செய்யறதுக்கு அல்லாஹ் தெரிவு செஞ்சது. நாங்க சத்தியம் செய்யறது அல்லாஹ்வின் மீது. அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்யலாம். ஏன்? அல்லாஹ்வை விட உயர்ந்தவர்கள் உலகத்தில் யாரும் கிடையாது. அதனால்தான் அல்லாஹ்வை விட கண்ணியமானவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. நாம் சத்தியம் செய்கின்ற போது அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்கிறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா முக்கியமான ஒரு விடயத்தை சத்தியம் செய்து சொல்கிற போது அல்லாஹ் தெரிவு செய்திருப்பது உலகத்தில் மனிதர்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை காலம். காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. கண்ணியமானவர்களே, காலம் பெருமதியானது. உலகம் அழிக்கப்படுவதற்காக படைக்கப்பட்டிருந்தாலும் உலகத்தில் மனிதன் சுவாசிக்கக்கூடிய ஒவ்வொரு மூச்சுகளும், கழிக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களும், வினாடிகளும், நிமிடங்களும் பெருமதியானது. அதை நல்ல விடயத்தில் செலவழிக்கும் போது, பிரயோசனமான விடயங்களில் நேரங்கள் செலவழிக்கப்படும் போது, உலகத்துக்கும் மறுமைக்கும் பயனளிக்கக்கூடிய விடயங்களில் செலவழிக்கப்படும் போது நேரம் பெறுமதியானதாக மாறிவிடும். எனவே கண்ணியமானவர்களே, 1447வது வருடத்தை நிவர்த்தி செய்து 1448வது இஸ்லாமிய வருடத்தின் முதலாவது மாதத்தில் முதலாவது ஜும்ஆவுக்காக வேண்டி நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். முதலாவது ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, எதை சொல்ல வருகிறேன் என்றால், காலங்கள் கழிவதின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளை நான் கழித்து இன்னும் ஒரு புதிய ஒரு நாளை சந்திப்பதின் மூலமாக நாம் பெற வேண்டிய முக்கியமான பாடம் என்னவென்றால், அல்லாஹ் எனக்கு இந்த உலகத்தில் மறுமையை சம்பாதிப்பதற்காக வேண்டி அழிவே முடிவே இல்லாத இன்பத்தை அடையக்கூடிய சுவர்க்கத்தை நான் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் எனக்கு இந்த உலகத்தில் கொடுத்த வாழ்க்கையில் ஒரு மணித்தியாலத்தை கழித்து விட்டேன், ஒரு நாளை கழித்து விட்டேன், ஒரு வருடத்தை கழித்து விட்டேன், ஒரு வாரத்தை கழித்து விட்டேன், ஒரு நிமிடத்தை கழித்து விட்டேன். இந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹ்வினால் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் அவர்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட, முடிவு செய்து வைக்கப்பட்ட அந்த மரண நாளை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, உலகத்தில் ஒரு மனிதனிடத்துல கொஞ்சம் காசு இருக்குது. உதாரணமாக 10 லட்சம் காசு ஒரு ஆள் இருக்குது. திடீரென்று ஒரு நோய், திடீரென்று ஒரு தேவை, திடீரென்று ஒரு பிரச்சனை, காசு செலவாயிட்டு. பேங்க்ல இருந்த 10 லட்சம் 4 லட்சமாக மாறிட்டு. இத பார்த்து உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சந்தோஷப்பட மாட்டார்.
என்று சொல்லி முடிஞ்சு மாஷா அல்லாஹ் 10 லட்சம் இருந்துச்சு போன கிழமை, இப்ப என்கிட்ட 4 லட்சம் தான் இருக்குது. மாஷா அல்லாஹ் சந்தோஷம். உலகத்தை ஆட்சி செய்யக்கூடியவன் கூட தன்னுடைய பொக்கெட்டில் இருக்கக்கூடிய காசு முடிவடைகின்ற போது, நான் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய பணம் செலவழிக்கப்படுகின்ற போது சந்தோஷம் அடைய மாட்டான், கவலைப்படுவான். ஏன்? என்ற வேர்வையை சிந்தி, ரத்தத்தை சிந்தி, நேரத்தை செலவழிச்சு, மழை வெயில் என்று இல்லாம நோய்ந்து பார்க்காம சம்பாதிச்ச காசு முடிஞ்சிட்டு. காசு செலவழிக்கப்படும் போது நல்ல விடயத்தில் செலவழிக்கப்பட்டாலும் கூட என்னுடைய உள்ளத்தில் கவலை ஏற்படுகிறது. 10 லட்சம் 6 லட்சமாக மாறிட்டு 4 லட்சமாக மாறிட்டு கவலைப்படுறோம். ஆனா கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எழுதி வைத்திருக்கக்கூடிய வாழ்க்கை 60, 70, 40, 50, 80 ஒவ்வொரு நாளையும் நாங்கள் கழிக்கின்ற போது கழித்த நாட்களை மீண்டும் அடைய முடியாது. சென்ற வருடத்தை மீண்டும் அடைய முடியாது. வரலாற்றில் இதுக்கு பின்னால் 1447 என்ற வருடத்தை எங்களால் அடைய முடியாது. அல்லாஹ் நாடினால் 1449 அடையலாம், 7 அடைய முடியாது, 1446 அடைய முடியாது. பணம் செலவழிக்கப்படுகின்ற போது கவலைப்படுகிறோம். செலவழித்த பணத்தை மீண்டும் சம்பாதிக்க வேண்டும் என்று சீராக உழைக்கின்றோம். எங்களுடைய பணத்தை விடவும் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மூச்சு, ஆயுள் காலம், வருடம், வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூச்சையும் நாங்கள் விடுகின்ற போது உலகத்தை விட்டும் நாங்கள் விடை பெறுகின்ற அல்லாஹ்வை சந்திக்க இருக்கின்ற சுவர்க்கம் அல்லது நரகம் என்ற 2 நிலைகளில் ஒரு நிலையை சந்திக்க இருக்கக்கூடிய நாளை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் என்ன செய்கிறோம்? எங்கட வளமை என்ன? எங்கட வளமை என்ன? எங்களுக்கு நாங்க பிறந்த நாள் எங்களுக்கு ஞாபகத்தில் வருது. அடே, நாங்க பிறந்த நாளையே பிறக்கிறதுக்கு முன்னாலே அல்லாஹ் எழுதிட்டான், நீ மரணிக்கக்கூடிய ஒரு நாள் குறிக்கிறது. பிறந்த நாள் சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இருக்கக்கூடாது. பிறந்த நாள் மரணத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். கொண்டாடக்கூடிய நாள் அல்ல. உலகத்தில் 10 லட்சத்தில் 5 லட்சம் செலவாகிட்டா உலகத்தில் யாரும் அதை கொண்டாடுறதில்லை, கவலைதான் படுவாங்க. அல்லாஹ் உனக்கு தந்த 60 வயசுல இப்ப நீ 50 அடைஞ்சிட்டா இன்னும் 10 தான் நீக்கும், அதுவும் சுவர் இல்லை, அது உனக்கு தெரியாது. அல்லாஹ் உனக்கு எழுதி வைத்த 45 வருட வாழ்க்கையில் நீ இப்போது 40 அடைந்திருக்கிறாய். 40 போயிட்டு இந்த நாள் நீ யோசிக்கணும், நான் 40 அடைஞ்சிருக்கிற, 41 அடைவேனா இல்லையா? 35 அடைஞ்சிருக்கிற, 36 அடைவேனா இல்லையா? காலம் கடந்து விட்டது, சென்று விட்டது. ஏதோ ஒரு அடிப்படையில் என் வருடத்தை கழித்து விட்டு இன்னும் ஒரு வருடத்தை நான் அடைந்திருக்கிறேன், இன்னும் ஒரு பிறந்த நாளை அடைந்திருக்கிறேன் என்ற அந்த சிந்தனை மரண சிந்தனை ஏற்படுத்த வேண்டும். இன்னைக்கு எப்படி மாத்தி விட்டான்? இன்னைக்கு முஸ்லீம்கள் எல்லாத்தையும் மாத்தி விட்டாங்க. முஸ்லீம்களுடைய அடையாளங்கள் எல்லாம் மாற்றப்பட்டது. முஸ்லீம்களுடைய மொழி சொர்க்கத்துடைய மொழி, குர்ஆனுடைய மொழி, அல்லாஹ்வுடைய மொழி. இன்னைக்கு எப்படி ஆக்கினா, முழு உலகத்திலேயே முந்தி ஆரம்ப காலத்தில் குர்ஆன் தான் அடிப்படை. எல்லா விதமான அறிவு ஞானங்களும் முஸ்லீம்களுடைய கையில் இருந்துச்சு. அது அரபு மொழியில் எழுதப்பட்டு இருந்துச்சு. அதுக்கு பின்னால வேறு வேறு மொழிகள் வந்து அரபு மொழியில் எழுதப்பட்ட நூல்கள் எல்லாம் இல்லாமல் போய் மொழிபெயர்க்கப்பட்டு
முஸ்லிம்களுக்கு சொந்தமான அறிவு ஞானங்கள் எல்லாம் முஸ்லிம்களுடைய கையிலிருந்து சென்று விட்டது. அரபு மொழிதான் உலகத்தில் முஸ்லிம்களுடைய மொழியாக மாத்திரம் அல்ல, முஸ்லிம் அல்லாதவர்களுடைய மொழியாக இருந்தது. இன்று அரபு மொழியை அழிப்பதற்காக வேண்டி பல திட்டங்கள், வேறு வேறு மொழிகளை கலாச்சாரமாக நாகரிகங்களாக காட்டப்பட்டு அரபு மொழி அழிந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்து அதுக்கு பின்னால் வந்த ஆட்சியாளர்கள் எல்லோரும் இஸ்லாமிய வரலாற்றில் முக்கியமான நிகழ்வு, இந்த உலகத்தில் இஸ்லாம் பரவுவதற்கும் சமாதானம் நிலைநாட்டப்படுவதற்கும் காரணமாக இருந்த அல் குர்ஆன் குறிப்பிடுகின்ற ஒரு வரலாறு ஹிஜ்ரத். அந்த ஹிஜ்ரத்துடைய வரலாற்றை அடிப்படையாக கொண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் முஸ்லிம்களுக்கென்ற ஒரு வரலாற்றின் ஆரம்பம், முஸ்லிம்களுக்கென்ற ஒரு கேலண்டர் ஆரம்பிக்கப்பட்டது. குர்ஆன் உங்களுடைய மாதங்களை நீங்கள் சந்திர கணக்கின் பிரகாரம் தான் நீங்கள் கணிக்க வேண்டும் என்று குர்ஆன் பேசியிருக்கிறது. யஸ்அலூனக அனில் அஹில்லா, நபியே இவர்கள் உங்களிடத்தில் வந்து பிறை சம்பந்தமாக கேட்கிறார்கள். குல் ஹிய மவாகீது லின்னாஸி வல் ஹஜ், அல்லாஹ் சொல்றான், அந்த பிறையின் மூலமாக பிறை கணக்கின் பிரகாரம் தான் நீங்க ஹஜ் செய்யறீங்க, நோன்பு பிடிக்கிறீங்க, கணவன் மௌத்தா போனா அல்லது கணவன் விவாகரத்து கொடுத்தா ஒரு மனைவி இதா இருக்கிறது, இதெல்லாம் பிறை கணக்கின் அடிப்படையில். அதனால்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பிறையை அடிப்படையாக கொண்டு முஸ்லிம்களுடைய நாட்கள் குறிப்பிடப்பட வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருக்கக்கூடிய அடிப்படையில் முஸ்லிம்களுடைய வரலாறு ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்விலிருந்து முஸ்லிம்களுடைய வரலாறு, இஸ்லாத்துடைய வரலாறு ஆரம்பிக்கப்படுகிறது, கேலண்டர் ஆரம்பிக்கப்படுகிறது. ஆனால் இன்னைக்கு எப்படி போயிட்டு முஸ்லிம்களுக்கு தெரிஞ்ச மாசம் 3 மாசம் தான். அரபு மாசங்கள்ல 3 மாசம் தான் முஸ்லிம்களுக்கு தெரியும். ரமலான் தெரியும், நோம்பு பிடிக்கணும். ஹஜ்ஜு தெரியும், ஒன்று ஹஜ்ஜுக்கு போவாங்க, இல்லாட்டி ஆடு மாடு கிடைக்கும், குர்பான் கிடைக்கும். அடுத்து முஹர்ரம் கொஞ்சம் தெரியும், பயான்கள்ல முஹர்ரத்தை பத்தி பேசுவாங்க. ஏனைய மாதங்களை பத்தி தெரியாது, பிள்ளைகளுக்கும் தெரியாது, முதியவர்களுக்கும் தெரியாது. அரபு மாதங்களை சொல்லுங்கள் என்றால் தெரியாது. அரபு மாதத்துடைய ஆரம்பம் எதென்று கேட்டால் தெரியாது, முடிவு எதென்று கேட்டால் தெரியாது. ஜனவரி பிப்ரவரி தெரியும். கடவுள்களின் பெயர்களை, சிலைகளின் பெயர்களை, அல்லாஹ்வை கோபப்படுத்துகின்ற வார்த்தைகளை அடிப்படையாக கொண்ட மாதங்கள் எல்லோருக்கும் தெரியும். அரபு மொழியை அழிப்பதற்கு முயற்சி செய்வதை போன்று முஸ்லிம்களின் அடிப்படையாக, முஸ்லிம்களின் இபாதத்துக்களின் அடிப்படையாக, முஸ்லிம்களின் ஈமானின் அடிப்படையாக, முஸ்லிம்களுடைய வணக்க வழிபாடுகளுக்கு அடிப்படையாக காணப்படுகின்ற ஹிஜ்ரி மாதமும் தெரியாது, ஹிஜ்ரி எங்கிருந்து ஆரம்பிக்கப்படுது என்றும் தெரியாது, ஹிஜ்ரி கணக்கும் தெரியாது. ஹிஜ்ரி கேலண்டரை இல்லாமலாக்குவதற்காக வேண்டி முஸ்லிம்களுடைய கலண்டர்களில் கூட ஹிஜ்ரி கலண்டருக்கு சின்ன ஒரு இடம் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. மஸ்ஜிதுகளால் விநியோகம் செய்யப்படுகின்ற கலண்டர்களில் கூட முஸ்லிம்களுடைய குர்ஆன் சொல்லக்கூடிய குலபாக்களால் உருவாக்கப்பட்ட, நல்லவர்களால் முடிவெடுக்கப்பட்டு உலகத்துக்கு காட்டப்பட்ட எங்களுடைய வணக்க வழிபாடுகளோடு சம்பந்தப்படுகின்ற அந்த கலண்டருக்கு சின்ன ஒரு இடத்தை வச்சிருக்கிறோம். ஆனா வரலாற்றில் அப்படி இருக்கல. முஸ்லிம் அல்லாத ரோமர்களும் பாரசீகர்களும், பாரசீக நாட்டிலே வாழ்ந்தவர்கள் கூட, முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட, நெருப்பை வணங்கியவர்கள் கூட, அல்லாஹ்வுக்கு ஏற்றக்கூடியவர்கள் கூட, அல்லாஹ்வை கஞ்சன் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட வரலாற்றிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துக்கு பின்னால் இருந்து முஸ்லிம்களுடைய கேலண்டரை தான், வரலாற்றை தான், உலகத்திலே மிகப்பெரிய ஏனையவர்களுடைய வரலாறு ஒரு மரணத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கும், அல்லது ஒருவருடைய தனிநபருடைய பிறப்போடு சம்பந்தப்பட்டிருக்கும், அல்லது தனிநபருடைய ஆட்சியோடு சம்பந்தப்பட்டிருக்கும். முஸ்லிம்களுடைய வரலாறு அப்படி அல்ல. ஈமானுக்கு அடுத்ததாக
அல்லாஹ் குர்ஆனில் பேசக்கூடிய ஒரு வரலாற்று நிகழ்வு. ஈமானுக்கு அடுத்ததாக ஹிஜ்ரா. அந்த ஹிஜ்ரத்தை யாரெல்லாம் செஞ்சாங்களோ, சாதாரண விஷயம் அல்ல ஹிஜ்ரத் என்றது. பிறந்து வளர்ந்து திருமணம் செஞ்சு புள்ள பெற்று வியாபாரம் செஞ்ச இடத்தை விட்டுட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி வேற ஊருக்கு போறது. தாய் நாட்டை விட்டும் ஈமானை பாதுகாப்பதற்கும் வளர்ப்பதற்கும் அல்லாஹ்வுடைய கட்டளையை மதித்து செய்கின்ற அந்த பிரயாணம் சாதாரணமான பிரயாணம் கிடையாது. யாரெல்லாம் அந்த ஹிஜ்ரத்தில் கலந்து கொண்டார்களோ அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்றா எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு வரலாற்று நிகழ்வாக இருக்கும். அவங்க செஞ்ச விபச்சாரங்கள், அவங்க கொடுத்த வியாபாரங்கள்ல செஞ்ச வட்டி, களவு, அநியாயம், கொலை, இதெல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சான். ஒரே ஒரு ஹிஜ்ரத் சஹாபாக்கள் செஞ்சாங்க. அல்லாஹ் கொடுக்கிற நன்மை என்ன? அஅலமு தரஜத்தன் இன்தல்லாஹ், முஹாஜிரீன்களை விட, ஹிஜ்ரத் செய்தவர்களை விட சுவர்க்கத்தில் உயர்ந்தவர்கள் யாருமே கிடையாது. மனிதர்களில் கண்ணியமானவர்கள் யாருமே கிடையாது. அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நன்மையை யாராலும் அடைய முடியாது. ஏன்? அவங்க செஞ்ச எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிடுறான். மதீனாக்கு போனதுக்கு பிறகுதான் இஸ்லாம் வளர ஆரம்பிச்சிச்சு, பரவ ஆரம்பிச்சிச்சு. உலக நாடுகளுக்கு இஸ்லாம் போயிடுச்சு. இன்று மக்கா முஸ்லீம்களுக்கு மாத்திரம் சொந்தமான இடமாக, அல்லாவை மறுக்கக்கூடிய யாருக்கும் அதை நேரடியாக சென்று அங்கு செல்ல முடியாத அளவுக்கு அல்லாஹ் தடுத்து என்னை நம்பியவர்கள் மாத்திரம் அங்கு வர வேண்டும் என்று குர்ஆனில் சட்டமாக அல்லாஹ் போட்டிருக்கக்கூடிய அந்த மக்கா கியாமத்துடைய நாள் வரைக்கும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம்தான் அங்கு வர வேண்டும் என்று அல்லாஹ் இன்று சட்டமாக போட்டிருக்கிறான். 360க்கும் மேற்பட்ட சிலைகளை வணங்கிய அந்த இடம், உலகத்தில் எங்கும் ஒரு இடத்தில் 360 சிலைகள் வணங்கப்படவில்லை. ஆனா அல்லாஹ்வுடைய காபத்துல்லாஹ்வை சுத்தி 360 சிலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 23 வருஷம் நபியாக வாழ்ந்தாங்க. அதுல 20 வருஷம் காபத்துல்லாஹ்வை சுத்தி 360 சிலைகளும் இருந்துச்சு. ஃபத்ஹ் மக்காவுக்கு பின்னால்தான் அந்த சிலைகள் அகற்றப்பட்டன. நபி அவர்கள் மிக நிதானமாக தாவா பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒரே நாளில் சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. ஒரே நாளில் முஸ்லிம் அல்லாதவர்கள் இஸ்லாத்துக்குள் வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. ஏன்? 20 வருடம் நபியாக, மக்கால 13 வருஷம், மதீனால 8 வருஷம், கிட்டத்தட்ட 21 வருஷம். 21 வருஷம் காபத்துல்லாவை சுத்தி செல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிதானமாக செயல்பட்டார்கள். நான் மக்காவில் செய்த பொறுமை, என்னுடைய சகிப்புத்தன்மை, என்னுடைய விட்டுக் கொடுப்பு வீணாக மாட்டாது. நான் பிறந்த ஊரை விட்டுவிட்டு 53 வருடங்கள் வாழ்ந்த ஊரை விட்டுவிட்டு நான் வந்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு கிடைக்கும். எப்படி இந்த முஹர்ரம் மாசத்துல உலகத்துல அடிமைகளாக, மிருகங்களாக, மிருகத்தை விட மோசமாக நடாத்தப்பட்ட பனு இஸ்ராயீல் என்று சொல்லப்படுகின்ற யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் இந்த உலகத்தில் வாழ்ந்த உயர்ந்த சமூகம் அடிமைகளாக வாழ்ந்து, அவர்களுக்கு அல்லாஹ் இந்த முஹர்ரம் மாதத்தின் 10வது தினம், ஆஷூராவுடைய தினத்தில் வெற்றியை கொடுத்தானோ அது போன்ற அல்லாஹ் எனக்கும் வெற்றியை தருவான் என்ற சிந்தனையோடு, எதிர்பார்ப்போடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலை வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, சகித்துக் கொண்டார்கள். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. சிலை வணக்கத்தை அங்கீகரிக்கிறது குஃப்ர், அங்கீகரிக்க கூடாது. அங்கீகரிப்பது வேற, சகித்துக் கொள்வது வேற.
சகித்தார்கள். நபியாக ஆகியதற்கு பின்னால் 21 வருடங்கள் சகித்தார்கள். ஹிஜ்ரத் செய்தார்கள். ஹிஜ்ரத்துக்கு பின்னால் 8 வருஷம் மதீனால வாழ்ந்ததுக்கு பின்னால் அல்லாஹ் மக்காவுடைய வெற்றியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். மக்காவுடைய வெற்றி முஸ்லிம்களுடைய வெற்றி. முஸ்லிம்களுக்கென்ற தனி ஒரு இடம், முஸ்லிம்களுக்கென்ற ஒரு தனித்துவம் மக்காவின் வெற்றியின் மூலம் கிடைத்தது. மக்காவுடைய வெற்றிக்கு காரணம் என்ன தெரியுமா? லேசா மக்காட வெற்றி கிடைக்கல, லேசா கிடைக்கல. அல்லாஹ் விரும்பக்கூடிய, மனிதர்கள் விரும்பாத, அல்லாஹ் விரும்பக்கூடிய, மனிதர்கள் விரும்பாத, மனிதர்களால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நபி அவர்களும் சஹாபாக்களும் செய்தார்கள். என்ன காரியம்? உலகத்தில் ஒருவன் உயிரே போனாலும் வாழ்ற இடத்தை பிறந்த ஊரை விட்டுட்டு போக மாட்டான். எந்த நாட்டில் போயிட்டு வாழ்ந்தாலும், எவ்வளவு சொகுசாக வாழ்ந்தாலும், ஒரு மனுஷன் எங்க பிறந்தானோ அந்த பூமியைத்தான் அவன் நேசிப்பான், நேசிக்கக்கூடியவனாக இருப்பான். அதுக்கு மாற்றமாக சொன்ன அது பொய். அவர் ஆஸ்திரேலியால வாழையிலும் கனடால வாழையிலும் உண்மையை சொல்லுங்கட்டு கேட்டு அவரு சொல்லுவாரு, எனக்குண்டா ஏண்ட மருதானதான் எனக்கு என்ற ஊர் தான். ஏதோ அடிப்படையில் வெளிநாட்டில் வாழ்வாங்க. எப்படா நாட்டுக்கு வாரண்ட யோசனைக்கும், எப்படா ஊருக்கு வாரண்ட யோசனைக்கும், பிறந்த ஊரை, திருமணம் செய்து இருக்கக்கூடிய ஊரை, குழந்தைகளை பெற்றெடுத்த ஊரை, தன்னை உருவாக்கிய ஊரை, தான் வியாபாரம் செய்யக்கூடிய பிரதேசத்தை விட்டும் ஒரு மனிதன் வெளியாகுவது என்பது மனதுக்கு பாரமான ஒன்று, கஷ்டமான ஒன்று. வீட்டை விட்டுட்டு வரையலாம், பிள்ளைகளை விட்டுட்டு வரையலாம், வியாபாரத்தை விட்டுட்டு வரையலாம். இது மனிதன் இயல்பு. ஆனா கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் இருந்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் வாழ்ந்த எல்லா நபிமார்களையும் அல்லாஹு தஆலா தான் வாழக்கூடிய இடத்தை விட்டும் பிரதேசத்தை விட்டும் வெளியாக வேண்டும். நபி அவர்கள் மக்காவில் 53 வருட காலங்கள் வாழ்ந்தார்கள். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 53 வருஷம். அல்லாஹ் சொன்னா நீங்க மதீனாக்கு போகணும். நபியுடைய ஈமான் அல்லாஹ் சோதிக்கிறான். என்னுடைய கட்டளைக்கு முன்னால் உங்களுடைய வீடா, மனைவியா, பிள்ளைகளா, தொழிலா, நண்பர்களா, அல்லாஹ் சோதிச்சான். விட்டுட்டு போனாங்க. ஈராக்ல பிறந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஈராக்ல பிறந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் சொல்றான் நீங்க பலஸ்தீனுக்கு போங்க. ஈஜிப்ட்ல பிறந்த மூசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் சொல்றான் எனக்காக நீங்க மதியன் ஜோர்தானுக்கு போங்க. எல்லா நபிமார்களும் தான் வாழ்ந்த இடத்தை விட்டும் ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்கள். ஏன்? தன்னை ஈமான பாதுகாக்கிறதுக்கும் மற்றவர்களை முஃமின்களாக மாற்றுறதுக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் உலகத்திலே உயர வேண்டும், வளர வேண்டும் என்பதற்காக. விருப்பமான குடும்பம், விருப்பமான தொழில், விருப்பமான பிள்ளை குட்டிகள், விருப்பமான வீடு வாசல்களை விட்டுவிட்டு போனார்கள். அந்த அடிப்படையில் தான் முஸ்லிம்களுடைய வரலாறு அது எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற பிரச்சனை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் ஏற்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு முன்னால ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை? 2 பேர் சண்டை பிடிச்சு கொண்டு வராங்க. ஒரு ஆள் கடன் கொடுத்தவர், ஒரு ஆள் கடன் எடுத்தவர். வந்து சொல்றாரு, ஒரு ஆள் கடிதத்தை காட்டுறாரு. இந்த கடிதத்தில் பாருங்க, நான் இவருக்கு கடன் கொடுத்தேன், ஷஅபான் மாதம் இவர் கடனை திருப்பி தந்திருக்கணும், ஆனா இன்னும் தரல. மாதம் சொல்லப்பட்டிருக்கிறது, நாள் சொல்லப்பட்டிருக்கிறது, வருடம் சொல்லப்பட்டிருக்கவில்லை. அது அல்லாஹ் உலகத்தை படைச்ச நாள்ல இருந்து மாதம் இருக்குது. 12 மாசங்கள் எல்லாம் படைச்சிருக்கிறான். எங்கட ஜனவரி பிப்ரவரி அல்ல, நாங்க ஜனவரி பிப்ரவரி பேர் வச்சிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லக்கூடிய 12 மாதம் பிறையின் அடிப்படையிலே தீர்மானிக்கப்படக்கூடிய மாதங்கள். முறையெல்லாம் பார்த்தாங்க, நாளும் சொல்லப்பட்டிருக்குது, பிறையை வச்சு நாளை கணிக்கிறோம், மாதமும் சொல்லப்பட்டிருக்குது. வந்தவர் சொல்றாரு, ஷஅபான் மாதத்தில் தர வேண்டிய கடன் இன்னும் தரல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கே தடமாற்றம். கேட்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஷஅபான் மாதம் என்றா போன வருஷமா, இந்த வருஷமா, அடுத்த வருஷமா? வருஷம் கூறப்படல. இப்பதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு யோசிச்சாங்க,
எங்களுக்கு கொண்ட ஒரு வருஷம் வரலாறு, எங்களுக்கு கொண்ட ஒரு கேலண்டர் ஆரம்பிக்கப்படும். கடனாளியுடைய பிரச்சனை, ஒரு மனிதனுடைய உரிமை அவருக்கு போய் சேர வேண்டும். அதே நேரத்தில் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு இந்த உம்மத்துடைய மிக முக்கியமான ஒரு நீதிபதியாக வாழ்ந்தவர்கள், ஒரு காரியாக வாழ்ந்தவர்கள், அவங்களும் கடிதம் எழுதுறாங்க. கலீஃபா உமர் அவர்களே, நீங்க எங்களுக்கு நிறைய கடிதங்கள் அனுப்புறீங்க, நிறைய விட முடிவுகள் அனுப்புறீங்க, அதுல ஒன்றுமே டேட் இல்ல, நாங்க எப்படி நம்புறது, நாங்க எப்படி முடிவெடுக்க, டேட் இல்ல. இப்பதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்கடா, அந்த காலத்துல இருந்த முக்கியமான சஹாபாக்களோட மஷூரா செய்யறாங்க. மஷூரா, அறிவு இருக்குது, அனுபவம் இருக்குது, ஆட்சி இருக்குது என்று சர்வாதிகாரியாக இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் யாருமே ஆட்சி செய்யல. மஷூராவை கபூல் செய்யறது, மஷூரா செய்யறது, இன்னொருத்தோட கருத்தை மதிக்கிறது மனிதண்ட பண்பு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நினைச்சிருந்தா யார்கிட்டையும் கேட்க தேவையில்லை, உடனே முடிவெடுக்க இருந்துச்சு. ஏண்ட ஆட்சியிலிருந்து இஸ்லாமிய வரலாறு ஸ்டார்ட் சொல்ல இருந்துச்சு. ஏண்ட ஆட்சி. சஹாபாக்கள் சொன்னாங்க, இல்ல, ரசூலுல்லாஹ் பிறந்த நாள்ல இருந்து எங்கட வரலாறை ஸ்டார்ட் பண்ணுவோம், எங்கட கேலண்டரை தொடங்குவோம். ரசூலுல்லாஹ் பிறந்த நாள் 12 8 அதுல கருத்து வேற்றுமை இருக்குது. உமர் சொன்னாங்க வேற மசூரா சொல்லுவோம். சில சஹாபாக்கள் சொன்னாங்க, இல்ல, ரசூலுல்லாஹ் மௌத்தா போன நாள் அதுல இருந்து எங்கட வரலாறு தொடங்குவோம். சொன்னாங்க, இல்ல, அது கவலைக்குரிய நாள், கவலையான நாள்ல இருந்து தொடங்கப்படாது. இன்னும் சில பேர் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் நபியாக அனுப்பப்பட்ட நாள், அதுலயும் கருத்து வேற்றுமை இருக்குது, எப்படி அதையும் மாற வேண்டாம். இப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு மஷூரா சொன்னாங்க, இல்ல, இஸ்லாமிய வரலாற்றில் முக்கியமான ஒரு நாள் இருக்கிறது, நபி அவங்க மிச்சம் கவலைப்பட்ட நாள், மிக வேதனையோடு அல்லாஹ்வுக்காக வேண்டி விட்டு கொடுப்போடு நடந்து கொண்ட நாள் இருக்குது. அதுதான் 53 வருஷம் ரசூலுல்லாஹ் வாழ்ந்த ஊர்ல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விரட்டப்பட்ட நேரத்தில் ஃபத்ஹ் மக்காவுடைய வெற்றி முஸ்லீம்களுக்கு கிடைக்கிறதுக்கு, காபத்துல்லாஹ் அது முஸ்லீம்களுடைய சொத்தாக மாறுறதுக்கு, உலகத்தில் இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்ற செய்தி உலகத்தில் பரவுறதுக்கு காரணமாக இருந்த இஸ்லாம் தான் உண்மை, இஸ்லாத்துக்கு மாற்றமான அனைத்தும் உண்மை கிடையாது என்ற அந்த செய்தியை உலகத்துக்கு காட்டக்கூடிய ஒரு நிகழ்வு தான் ஹிஜ்ரத்துடைய நிகழ்வு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த முஹர்ரத்தில் இருந்துதான் ஹிஜ்ரத் நபி அவங்க அந்த பயணத்தை ஆரம்பிச்சாங்க. எனவே நாங்கள் நபி அவங்களோட ஹிஜ்ரத்தில் இருந்து எங்களோட வரலாறை நாங்கள் ஆரம்பிப்போம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க முடிவெடுத்தாங்க. கனியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் புனிதமான அதுக்கு பின்னால சஹாபாக்கள் பார்த்தாங்க, இஸ்லாமிய வரலாறு ஸ்டார்ட் ஆகிட்டு இப்ப எங்கட வருஷத்தை எங்க இருந்து தொடங்குறது, முதலாவது வருஷம், முதலாவது மாசம், 2வது மாசம், வருஷத்தை கண்டுபிடிச்சாச்சு, மாசத்தை எங்க இருந்து தொடங்குறது. சில சஹாபாக்கள் சொன்னாங்க ரமலான்ல இருந்து தொடங்குவோம், அது புனிதமான குர்ஆன் அருளப்பட்ட மாதம். சில சஹாபாக்கள் சொன்னாங்க, இல்ல, நபி அவங்க பிறந்த மாசத்தை தொடங்குவோம். சில சஹாபாக்கள் சொன்னாங்க வேற வேற கருத்துக்களை சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, முஹர்ரம் என்பது ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம், ரமலானுக்கு பின்னால் சிறந்த மாதம் முஹர்ரமுடைய மாதம். ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ரமலானுடைய நோன்பை நாங்க பிடிக்கிறோம் யா ரசூலல்லாஹ், ரமலானுக்கு பின்னால நோன்பு பிடிக்கிறதுக்கு ஆக சிறந்த மாசம் எது? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதம் முஹர்ரம் என்று சொன்னாங்க. எந்த ஒரு மாதத்துக்கும், ரமலானுடைய மாதத்துக்கு கூட நபி அவர்கள் ஷஹ்ருல்லாஹ் என்று சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்லவில்லை. முஹர்ரமுடைய மாதத்துக்கு நபி அவங்க சொன்னாங்க ஷஹ்ருல்லாஹ், அது அல்லாஹ்வுடைய மாதம். இந்த முஹர்ரமுடைய மாதம் நபி அவங்க சொன்னாங்க அதிகமான நோன்புகளை பிடிக்க. சஹாபாக்கள் முஹர்ரமுடைய மாதம் முழுக்க 30 நாட்களும் நோன்பு பிடித்திருக்கிறார்கள். ஏன்? இந்த முஹர்ரமுடைய மாதம் ஜாஹிலியா காலத்தில் இருந்து சிலை வணக்கத்தில் மனிதர்கள் ஈடுபடக்கூடிய காலகட்டத்தில் இருந்து புனிதமான மாதமாக, கண்ணியமான மாதமாக கருதப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு கேட்டா, தன்னை வாப்பாவை கொண்ட கொலைகாரன கூட முஹர்ரம் மாசத்துல மன்னிச்சிருக்கிறாங்க. அதனால அல்லாஹ் விசேஷமா சொல்றான், 12 மாசங்களை நாங்க படைச்சிருக்கிறோம். 12 மாசத்துல 4 மாசங்கள் புனிதமான மாசங்கள், முஹர்ரம், ரஜப்,
துல்காதா, துல்ஹிஜ்ஜா 3 மாசங்கள் தொடராக வருது. துல்காதா ஹஜ்ஜுக்காக வேண்டி ஜாஹிலியா காலத்திலிருந்து ஹஜ்ஜுடைய அமல் நடைபெற்றிருக்கிறது. ஹஜ்ஜுக்காக வரக்கூடியவர்கள் பாதுகாப்பாக வர வேண்டும், மக்காவை வந்து அடைய வேண்டும் என்பதற்காக இரத்தத்தை ஓட்டக்கூடிய, யுத்தங்களை செய்யக்கூடிய கரடுமுரடான உள்ளம் கொண்ட அந்த அரபியர்கள் கூட துல்காதா மாதத்தில் யுத்தம் செய்ய மாட்டார்கள். குர்ஆன் சொல்வதற்கு முன்னால் இருந்து, நபி அவர்கள் சொல்வதற்கு முன்னால் ஏன் தெரியுமா? அடுத்த மாசம் ஹஜ் இருக்குது. ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவங்க மாத கணக்கில் பிரயாணங்களை செய்வாங்க. அவங்க பாதுகாப்பாக வந்து மக்காவை அடையணும், யாருக்கும் எந்த அநியாயமும் செய்ய மாட்டாங்க. குர்ஆன் வாரத்துக்கு முன்னால் இருந்து துல்ஹிஜ்ஜா மாசத்துல யுத்தம் செய்ய மாட்டாங்க. ஏன்? அது ஹஜ்ஜுடைய அமல் நடைபெறக்கூடிய வருடம். உலகத்தில் எங்கிருந்தும் எல்லா பிரதேசங்களில் இருந்தும் இங்கு வருவார்கள் என்று ஹஜ்ஜுடைய மாதத்தில் யுத்தம் செய்ய மாட்டாங்க. அதுக்கு பின்னால முஹர்ரம், அதுலயும் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டாங்க, யுத்தம் செய்ய மாட்டாங்க. காரணம் என்ன? ஹஜ்ஜ முடிச்சவங்க பாதுகாப்பாக ஊருக்கு போய் சேரும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அந்த 3 மாதத்தையும் ஜாஹிலியா காலத்தில் புனிதமாக யுத்தம் செய்யாமல் ஹாஜிகள் பாதுகாப்பாக வந்து ஹஜ்ஜை செய்ய வேண்டும் என்பதற்காக துல்காதாவையும் துல்ஹிஜ்ஜாவையும் முஹர்ரமையும் புனிதமான மாதமாக ஜாஹிலியா காலத்து மக்கள் கருதினார்கள். அதே போன்று ரஜபுடைய மாதம், ஜாஹிலியா காலத்தில் இருந்து முஸ்லிம் அல்லாதவர்கள் சிலை வணக்கத்தில் ஈடுபடுவதற்காகவும் உம்ரா செய்வதற்காகவும் அதிகமாக வரக்கூடிய மாதம் தான் ரஜப் மாதம். ரஜப் மாசத்திலையும் யுத்தம் செஞ்சிருவாங்க. மாத கணக்கில் யுத்தம், வருஷ கணக்கில் யுத்தம். ரஜப் வருதா, எங்களுடைய ஊருக்கு விருந்தாளிகள் வாராங்க, உம்ராவுக்காக வாராங்க, இவங்களை கொண்டு செய்யக்கூடாதுன்றதுக்காக யுத்தம் செஞ்சிருவாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆன் வருவதற்கு முன்னால், வஹி அருளப்படுவதற்கு முன்னால், நபி அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் ஜாஹிலியா காலத்து மக்கள் புனிதமாக கருதிய 4 மாதங்களையும் குர்ஆனின் மூலம் அல்லாஹ் புனிதமாக ஆக்கிவிட்டார். எனவே அதுல மிக முக்கியமான மாதம் தான் முஹர்ரமுடைய மாதம். அல்லாஹ் விசேஷமா சொல்றான், ஃபலா தظلموا فيهن انفسكم. அந்த மாதங்கள்ல நீங்க அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம், உங்களுக்கு நீங்க அநியாயம் செய்ய வேண்டாம். என்ன காரணம் என்றால், பாவங்களை செஞ்சு 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 நீங்க உங்களுக்கு அநியாயம் செஞ்சு கொள்ளவும் வேணாம், மற்றவங்களுக்கும் அநியாயம் செய்ய வேணாம். புனிதமான மாதங்களில் செய்யப்படக்கூடிய நன்மைகளுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைப்பதை போன்று நல்லவரை கொள்ளுங்க, புனிதமான மாதங்களில் செய்யப்படக்கூடிய பாவங்களுக்கும் டபுள் மடங்கு தண்டனை கிடைக்கும். அல்லாஹ் சொல்றான், நீங்க உங்களுக்கு அநியாயம் செய்ய வேணாம் என்றா மற்றவங்களுக்கு அநியாயம் செய்யறது, மற்றவங்களை நோவடிக்கிறது, மற்றவங்களை கஷ்டப்படுத்துறது, மற்றவங்களை துன்புறுத்துறது பெரிய பாவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாக்கு வாராங்க. மதீனாக்கு வந்த நேரத்தில் முஹர்ரமுடைய 10வது தினம் யூதர்கள் நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க. யூதர்களோடு நபி அவர்கள் பேச்சுவார்த்தை நடாத்தினார்கள். அவர்களும் கலிமாவை சொல்லி சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்று கடைசி மூச்சு வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். எல்லோரும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற உணர்வோடு ஒரு முஸ்லிம் வாழ வேண்டும். நரகத்துக்கு போ, நரகவாசி என்று தீர்ப்பு வழங்குறதுக்காக நாங்கள் உலகத்துக்கு அனுப்பப்படல. எங்களை போன்ற ஒவ்வொருவரும் கலிமாவை சொல்லியாவது கடைசி நேரத்திலாவது அவர்கள் சொர்க்கத்தை அடைய வேண்டும். நபியாவோட கவலை அப்படித்தான் இருந்துச்சு. யூதர்கள் நோம்பு பிடிக்கிறாங்க. நபி அவங்களுக்கு அவன் வேலையை அவன் பார்க்கட்டும், எந்த வேலையை நான் பார்க்கறேன்னு போகல. கேட்டாங்க, மஹாதல் யௌம் அல்லதி தஸூமூன ஃபீஹ். பேசுறாங்க, யூதர்களோடு பேசுறாங்க. நான் உண்மை, என் மார்க்கம் உண்மையானது என்று தெரிந்தும் பாத்திலில் இருக்கக்கூடிய, அசத்தியத்தில் இருக்கக்கூடிய, வழிகாட்டில் இருக்கக்கூடிய மிக மோசமானவர்கள் யூதர்கள். அவங்களோட நபி அவங்க பேசினாங்க, டைம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு கேட்டாங்க, இந்த நாள்ல நீங்க நோம்பு பிடிக்கிறீங்க, என்ன காரணம்? சொன்னாங்க யூதர்கள், ஹாதா யௌமுன் அதீம். சொன்னாங்க, இது சாதாரண நாள் அல்ல. யூதர்கள் சொல்றாங்க, இது சாதாரண நாள் அல்ல. முஹர்ரமுடைய 10வது நாள் சாதாரண நாள் அல்ல, யௌமுன் அதீம், கண்ணியமான நாள். யௌமுன் சாலிஹ் இன்னொரு அறிவிப்புல வருது, இது ஆக சிறந்த நாள். என்ன காரணம்? சொன்னாங்க, இந்த நாள்ல தான் எங்கட மூதாதையர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரன் யாக்கூபுடைய பரம்பரையில வந்த நாங்க, எங்கட மூதாதையர்கள் பாதுகாக்கப்பட்டு எங்கட மூதாதையர்களுக்கு அநியாயம் செஞ்ச ஒரு அநியாயக்கார ஆட்சியாளன், சண்டாளன் அழிக்கப்பட்டு
எங்கட மூதாதையர்கள் பாதுகாக்கப்பட்டு எங்கட மூதாதையர்கள் ஏற்று வாழ்ந்த மூசா என்று சொல்லக்கூடிய நபி இந்த நாளில் அல்லாஹ் என்னையும் என் சமூகத்தையும் பாதுகாத்தான் என்பதற்காக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக நோன்பு நோற்ற நாள் என்று யூதர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவருக்கு ஒரு பாடம் என்ன தெரியுமா? சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது. எங்கட சந்தோஷம் இன்னொரு சமூகத்தை, இன்னொரு சாரார அல்லது பக்கத்து வீட்டுக்காரன இவங்களை நோடிக்கக்கூடியதை வைக்கக்கூடாது. ஒரு சமூகத்துக்கு கிடைச்ச வரலாற்றில் முக்கியமான வெற்றி குர்ஆன் பேசக்கூடிய வெற்றி. சாதாரண வரலாறு கிடையாது, புத்தகங்களில் எழுதப்பட்ட வரலாறு கிடையாது. பனு இஸ்ரவேலருக்கு கிடைச்ச வெற்றி சாதாரண புத்தகங்களில் மனித அறிவால், மனித கற்பனையால் எழுதப்பட்ட வரலாறுகள் கிடையாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய வரலாறு. அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். பொறுமை செய்தால், அல்லாஹ்வை நம்பினால், ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்தால் அல்லாஹ் அவங்களை பாதுகாக்காட்டியும் அவனோட பரம்பரை அல்லாஹ் பாதுகாப்பான். இரண்டாவது, அநியாயம் செய்தவர்கள் உலகத்தில் நிலைக்க மாட்டார்கள். அது ஒரு சூறாவளி காற்றை போன்று, அது வீசி விட்டு அப்படி அது அமர்ந்து விடும். அநியாயக்காரர்கள் உலகத்தில் ஒருபோதும், முஸ்லிமாக இருந்தாலும் கூட, அநியாயம் செய்தவன் கீழே விழுந்து விடுவான், அழிக்கப்படுவான், நாசமாகி விடுவான், இழிவுபடுத்தப்படுவான். அநியாயத்துக்கு ஒரு முடிவு இருக்கிறது என்பதை உலகத்துக்கு சொல்லக்கூடிய நாள் தான் ஆஷூராவுடைய நாள். அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி கொண்டாடினாங்க? கேக் வெட்டி கொண்டாடல, கேக் வெட்டி கொண்டாடல, சாப்பிட்டு கொண்டாடல, பசித்திருந்து கொண்டாடினாங்க. யூதர்கள் சொன்னாங்க, என்னோட மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி ஒரு இபாதத்தை செய்தார்கள். எப்படி இந்த முஹர்ரமுடைய மாதம் அல்லாஹ்வுடைய மாதமோ அது போன்று அல்லாஹ் ஒரு வணக்கத்தை சொல்றான். அது ஏண்ட வணக்கம் என்றான். அஸ்ஸௌமுலி, நோன்பு எனக்கு சொந்தமானது. முஹர்ரம் எனக்கு சொந்தமான மாதம், நோன்பு எனக்கு சொந்தமானது. அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நாளில் நோன்பு நோட்டார்கள். நாங்களும் நோன்பு பிடிக்கிறோம் என்று யூதர்கள் சொன்ன நேரத்தில் நபி அவங்க சொல்லல, நீங்க என்னதான் நோன்பு பிடிச்சாலும் நரகத்துக்கு தானே போக போறீங்க, உங்களோட நோன்பை யார் ஏற்றுக்கொள்றது, உங்களுக்கு ஏனப்பா தேவையில்லாத வேலை சொல்லல. ஒரு சமூகத்தில் உணர்வு மதிச்சாங்க. ஒரு சமூகம் காலாகாலம் ஏற்றிருக்கக்கூடிய கொள்கையை ஒரே தினத்தில் ஒரே சந்தர்ப்பத்தில் மாற்றுவதற்காக நபி அவர்கள் முயற்சிக்கவில்லை, உள்ளத்தை வென்றார்கள். நபி அவங்களுக்கு சொல்ல இருந்துச்சு, நீங்க பிடிக்கிறது நன்மை இல்லை, நம்மள்ட்ட ஈமான் இல்லை சொல்லல. நபி அவங்க சொல்லல. நபி அவங்க சொன்னாங்க என்ன தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வெற்றியை நினைத்து, அவர்களுக்கு கிடைத்த அந்த வெற்றியை நினைத்து சந்தோஷப்படுவதற்கும் நோன்பு பிடிப்பதற்கும் உங்களை விட நாங்கள் ஏற்றமானவர்கள் என்று தான் சொன்னாங்களே தவிர, நீங்க பிடிக்க வானா, நன்மை இல்லை, நீங்க வழிகேடு, நீங்க நரகம் என்ற நபி அவங்க தீர்ப்பு வழங்கல. உணர்வு மதிச்சாங்க, நிதானமாக நடந்து கொண்டாங்க. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இந்த ஆஷூராவுடைய நோம்பு நபியவங்க மட்டும் பிடிக்கல, நபியவங்களுக்கு முன்னால வாழ்ந்த நபியுடைய பெற்றோர்கள், மூதாதையர்கள் எல்லோரும் பிடிச்சிருக்கிறாங்க. பரந்தான நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் ஆஷூராவுடைய நோன்பை அல்ல கட்டாயமாக ஆக்கியிருந்தான். கடமையாக்கப்பட்ட நோன்பு. அதனாலதான் சஹாபாக்கள் பிரயாணத்தில் கூட பரந்தான நோன்பை விடுவாங்க, விட்டுட்டு வேற நாள்ல கலா செய்வாங்க. ஆஷூரா நோன்பை பிரயாணத்தில் கூட விட மாட்டாங்க. சின்ன பிள்ளைகளை நோன்பு பிடிக்க வைப்பாங்க. ஆஷூராவுடைய நோன்பு சின்ன பிள்ளைகளை அழக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க எங்க பிள்ளைகளுக்கு விளையாட்டு பொருட்களை வாங்கி கொடுப்போம், விளையாட்டு பொருட்களை வாங்கி கொடுப்போம், சின்ன பிள்ளைகளே பிடிக்க வச்சிருக்கோம். அப்படி அவங்க என்ன சொன்னாங்க? அந்த நாள் ஒரு சமூகத்துக்கு கிடைச்ச வெற்றியை மதிச்சு நோன்பு பிடிக்கக்கூடிய நாளுக்கு என்ன சிறப்போ சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நாள்ல நோன்பு பிடிக்கிறதால முந்தைய ஒரு வருஷத்துடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். அதனால கண்ணியமானவர்களே, இந்த நாங்கள் எதிர்வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆஷூராவுடைய தினம், அதுக்கு முந்தின நாள் வியாழக்கிழமை தாசுஆ. நபி அவங்க சொன்னாங்க, நான் அடுத்த வருடம் ஹயாத்தோடு இருந்தால் யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும், முஸ்லீம்களுக்கு என்ற ஒரு தனித்துவம் இருக்கிறது, அதன் அடிப்படையில் நான் 9வது நாளையும் சேர்த்து பிடிப்பேன். அப்ப வியாழன் 9, வெள்ளி ஆஷூரா. 3 முறைகள் இஸ்லாத்தில் காட்டப்பட்டது. ஒன்று வியாழன் வெள்ளி, 9, 10 ஆக ஏற்றம். அதுக்கு வசதி இல்லாதவங்க 10, 11 வெள்ளி சனி, அல்லது வியாழன் வெள்ளி சனி 3 நாளும் பிடிக்கிறது. வியாழன் வெள்ளி சனி, அல்லது வியாழன் வெள்ளி, அல்லது வெள்ளி சனி. அதுக்கும் ஏழாதவர்கள், நோயாளிகளாக இருந்தா, கஷ்டமாக இருந்தா, பிஸியாக இருந்தா வெள்ளி மாத்திரம் பிடிச்சுக் கொள்ளலாம், ஆஷூராவை மாத்திரம் பிடிக்கலாம். சுன்னத்தான நோன்பு சும்மா நாங்க விரும்பி பிடிக்கக்கூடிய நோன்புகளைத்தான் வெள்ளிக்கிழமை மாத்திரம் பிடிக்காமல் இருப்பது ஏற்றம். ஆனா சுன்னத்தான இப்படியான அரபாவுடைய நோன்பு, ஆஷூராவுடைய நோன்பு வருகின்ற போது வெள்ளிக்கிழமை மாத்திரம் அந்த நோன்பை பிடித்துக் கொள்ளலாம். எனவே ஏழாதவர்கள், முதியவர்கள், நோயாளிகளாக இருந்தால், சிறுவர்களாக இருந்தால்
குறைந்தது ஆஷுராவை மாத்திரம் பிடிப்போம். சாதாரணமான நாள் கிடையாது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்த தப்புக்காக வேண்டி பல 100 வருட காலங்கள் அழுது கொண்டிருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் மன்னித்தது அந்த முஹர்ரமுடைய அந்த 10வது ஆஷுராவுடைய நாளில் தான். அதே நேரத்திலே வரலாற்று நடுகில் இருந்து காபத்துல்லாவுடைய புடவையை முஸ்லிம் அல்லாதவர்கள் காபத்துல்லாவை பராமரிக்கக்கூடிய நேரத்தில் கூட அந்த புடவையை மாற்றுவதற்காக வேண்டி அவர்கள் தெரிவு செய்த நாள் தான் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள். அல்லாஹு தஆலா இந்த முஹர்ரம் மாதத்துடைய முதலாவது நாளுடைய ஃபஜ்ர் தொழுகையின் மீது, ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது குர்ஆனிலும் அல்லாஹ் சத்தியம் செஞ்சிருக்கிறான். வல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக அது நாங்கள் கடந்து வந்த முஹர்ரம் மாதத்துடைய முதலாவது நாள். குர்ஆன்ல சத்தியம் செய்துதான் அல்லாஹ் பின்னால சொல்றான், நாங்கள் ஃபிரௌனை அழிச்சோம். எனவே ஃபிரௌன் அழிக்கப்பட்ட நாள் மாத்திரமல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மன்னிக்கப்பட்ட நாள், ஒரு சமூகத்துக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்த நாள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் இருந்து நபி அவர்களுடைய காலம் வரைக்கும் வாழ்ந்த நபிமார்கள் அந்த நாளிலே நோன்பு நோட்டிருக்கிறார்கள். அந்த நபிமார்களை ஏற்ற யூதர்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லிக்கீங்களும் அந்த நாளில் நோன்பு நோட்டிருக்க. எனவே அல்லாஹ் தஆலா ரப்புல் இஸ்ஸத் இந்த முஹர்ரமானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்தி நன்மைகளை அதிகமாக செய்து நான் மௌத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வோடு ஒரு வருடத்தை கழித்து 1447 கழித்து 8க்கு வந்திருக்கிறேன். 9 என்னால் அடைய முடியுமா இல்லையோ தெரியாது. 47 வாழ்ந்த எத்தனையோ பேருக்கு கபர்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற மரண சிந்தனை ஏற்படுத்தி இந்த மாதத்தை விசேஷமாக கண்ணியப்படுத்துவதை போன்று குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்திய அந்த தாஷுஆ, ஆஷூரா என்ற அந்த நோன்புகளையும் நாங்கள் நோற்று அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவரையும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஆக்கியருவானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் நம்முடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. புனிதமான மாதங்களை மதிப்பதை போன்று புனிதமான இடங்களையும் மதித்து இந்த புனிதமான மாதத்தில் யாருக்கெல்லாம் உன்னுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் கிடைக்குமோ, பொருத்தமும் கிடைக்குமோ அப்படியான கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக. யார சென்ற வருடங்களில் என்னென்ன பாவங்களை எல்லாம் செய்தோமோ அந்த பாவங்களுக்கான முழுமையான மன்னிப்பை இந்த புனிதமான மாதத்தில் பெற்று இதுக்கு பின்னால் வரக்கூடிய மாதங்களை சிறப்பாக நீ விரும்பக்கூடிய பொருத்தமான விடயங்களில் கழித்து உன்னுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.